அண்மைச் செய்தி. அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக விதிகளை வகுத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்த விதிகளை வகுத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி அடுக்குமாடி குடியிருப்பினுடைய பெரும்பான்மை உரிமையாளர்களோ அல்லது கட்டுமான நிறுவனங்களோ அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களுடன் அடுக்குமாடி குடியிருப்பை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதங்களுக்குள் ஒரு சங்கத்தை உருவாக்கி அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சங்கத்திற்கான துணை விதிகளை அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஒரு சங்கத்தை உருவாக்க குறைந்தபட்சம் 4 உரிமையாளர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்தில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பழைய கட்டிடங்களை மறு கட்டுமானம் செய்ய வேண்டும் என்றால் அந்த அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தினுடைய நிர்வாக குழு சுயமாகவும் முடிவெடுக்கலாம், அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் 4இல் 1 பகுதியினரின் கோரிக்கையின் அடிப்படையில் கூட சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டு பழைய கட்டிடங்கள் மறு கட்டுமானம் தொடர்பாக முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். குடியிருப்பின் உரிமையாளர்களில் 3இல் 2 பங்கு பேர் அந்த சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட திட்டமிடல் ஆணையத்தின் முன் தங்களுடைய ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர்.